அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் 2085வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் கடந்த காணொளியிலிருந்து சாத்தானை குறித்து சிந்தித்து வருகின்றோம். அப்படியாக நாம் முதலாவதாக சாத்தானின் தோற்றம் மற்றும் வீழ்ச்சி ஆகியவற்றை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இன்றைக்கு நாம் இந்த காணொளியின் வாயிலாக நாம் சாத்தானின் குணாதிசயம் மற்றும் செயல் ஆகியவற்றை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் இரண்டாவதாக சாத்தானை குறித்து பார்க்க போவது என்னவெனில், சாத்தானின் குணாதிசயமும் செயலும் பற்றியதாகும். பிரியமானவர்களே, இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். இந்த யோவான் 8:44 இயேசு கிறிஸ்துவானவர் சாத்தானை குறித்த 3 உண்மைகளை சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியாக அவர் சாத்தானை பொய்யன் என்றும் பொய்களுக்கு பிதா என்றும் மற்றும் அவன் ஆதி முதல் கொலைபாதகனாய் இருக்கிறான் என்றெல்லாம் விவரிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை திரித்து கூறி ஏவாளை ஏமாற்றினான் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கும் சாத்தானானவன் வஞ்சகத்தின் ஏமாற்றுவதின் மூலமாகவே செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான். இன்றைக்கும் நம்மை பல விதங்களில் அவன் ஏமாற்றிதான் வெற்றி கொள்ளக்கூடியவனாக காணப்படுகிறான். அவன் குழப்பம், சோதனை, பயம், பிரிவினை, ஒழுக்கக்கேடு மற்றும் அவிசுவாசம் ஆகியவற்றை ஊக்குவிக்கக்கூடியவனாக காணப்படுகிறான் என்பதையும் நம்முடைய மனதில் நிறுத்தி கொண்டு இவைகளிலிருந்து நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனிதகுலத்தின் மீதான சாத்தானுடைய நோக்கம் அல்லது ஆசை என்னவென்பதை யோவான் 10:10 இயேசுவானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 10:10 அவனை குறித்து இயேசுவானவர் சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மனிதகுலத்தின் மீதான அல்லது நம் மீதான அவனுடைய ஆசை திருடுவதும் கொல்லுவதும் அழிப்பதுமாக இருக்கிறது. இதுதான் பிசாசுக்கு மனிதர்கள் மேல் அல்லது மனிதகுலத்தின் மீதுள்ள ஆசையாக நோக்கமாக இருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. முக்கியமாக தேவ பிள்ளைகளான நாம் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளான நாம் எல்லாவற்றையும் வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு சோதித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் அடிப்படை நம்முடைய வேதாகமம் தான், வேத வசனங்கள் தான். ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் வேதவசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் சோதித்து பார்க்க பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் பெரும்பாலும் பொய்களை உண்மை போல காட்டக்கூடியவனாக இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் அன்றாட வாழ்க்கையில் பல காரியங்களில் தோல்வியுறுவதற்கு என்ன காரணம் என்றால், சாத்தான் பொய்களை நமக்கு உண்மை போல காட்டி நம்மை வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, தவறான போதனைகளும் உலக இச்சைகளும் பாவ ஆசைகளும் கவர்ச்சிகரமானதாகத்தான் தோன்றும், மாற்று கருத்து இல்லை. அவைகள் நமக்கு கவர்ச்சிகரமானதாகத்தான் தோன்றுகின்றன, பிசாசானவன் காட்டுகின்றான். ஆனால்
அவைகள் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடியவைகளாய் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் போல தவறான போதனைகளும் உலக இச்சைகளும் பாவ ஆசைகளும் கவர்ச்சிகரமானதாக தோன்றினாலும் நாம் அந்த காரியங்கள் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடியவைகளாய் உள்ளன என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளான நாம் ஜெபம், தேவனுடைய வார்த்தை, ஐக்கியம் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இந்த 4ம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் பிசாசை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியும், ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளான நாம் ஜெபம், தேவனுடைய வார்த்தை, ஐக்கியம் மற்றும் கீழ்ப்படிதலை என்றைக்கும் நம்முடைய மரண பரியந்தம் வரைக்கும் விட்டுவிடக்கூடாது. அவற்றில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உறுதியாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வில் கவனக்குறைவாக இருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி எளிதில் வஞ்சகத்திற்கு, ஏமாற்றுக்கு ஆளாகக்கூடும், சாத்தானால் ஆளாகக்கூடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தோற்று போகிறோமா? பிசாசு கூறுகின்ற பொய்களுக்கு இடம் கொடுத்து நாம் தோல்வியுறுகிறோமா என்பதை பரிசோதித்து பார்த்து இனிவரும் காலங்களில் தேவ வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைப்போமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.